மதுரையில் உள்ள எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாச்சு. ஸோ வந்து எங்கே போகணும்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு இடம் தான் தமுக்கம் மைதானம். அந்த தமுக்கம் மைதானத்தில் வீட்டு உபயோக பொருள் கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க. டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். ஸோ வந்து உள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்சா எப்பயும் போல் லக்கி ட்ரா அதை எழுதி ஃபில் பண்ணி போட்டதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சானா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கு தேவையான பாத்திரங்கள் நிறையா இருந்துச்சு. அதில் முக்கியமாக என்னை வந்து கவர்ந்தது வந்து அந்த சீர்வரிசை பாத்திரங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்பூன்லேருந்து தட்டுலேருந்து எல்லா வகையிலும் வந்து அதில் இருந்துச்சு. குத்து விளக்கு முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கேஸ் ஸ்டவ்வில் வந்து நம்ம 2 பார்த்துருப்போம், 3 பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக 4 இருக்குது. அந்த மேலே இருக்கிறத வந்து ஃபுல்லாக நம்ம கலட்டி அதை வந்து க்ளீன் பண்ணி மாற்றுற அளவுக்கு வந்து நிறையா வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பிடிக்கக்கூடிய டாப்ஸுன்னு பார்த்தா அது ஆஃபர் வந்து 150 சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திருப்பதி சிலை எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. இது அழகாக எடுத்தோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தா சோஃபா செட்டு, அதே மாதிரி கட்டில், டைனிங் டேபிள் எல்லாமே இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னென்னு பார்த்தா அந்த ஒரு ஊஞ்சல் இருக்குல்ல, அதோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா? 3 லட்சம். அந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளால் வாங்க முடியுதோ இல்லையோ உட்காந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா ரோசன் பேக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ரோசன் பேக்ஸ் எப்படின்னா ஆஃபரோடு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட்ஸு, ஹெல்த்தி மிக்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி நொறுக்கு தீனியில் வந்து முறுக்கு, தட்டுவடை எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆஃபரோடு தான் போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரீ சாம்பிள்ஸும் நிறையா கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அரிசியில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. முக்கியமானது என்னென்னா கை குத்தல் அரிசி. அந்த அரிசியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து டைல்ஸில் விதவிதமான டைல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. சில டைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வீட்டுக்கு வந்து அழகுக்கு வைக்கக்கூடிய டைல்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தோட்டம் என்னென்னா நம்ம மாடியில் வளர்க்கக்கூடிய தோட்ட செடிகள் எப்படி வளர்க்கலாம் எல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸ் செடிகளும் இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து செவ்வந்தி பூ. அதுக்கப்புறம் நிறையா ஓசி ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க சாம்பிளுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து என்னென்னா முளைக்கட்டிய தானியத்திலேருந்து அது பொடி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பேக்கெட் தான். இதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கலாம். நிறையா வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து உடம்புல சேரும்னு சொன்னாங்க. அதையும் ஒரு சாம்பிள் வாங்கி குடித்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன கலந்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே காட்டினாங்க. அதுக்கப்புறம் சிறுவர்களுக்கு தேவையான நிறைய விளையாட்டு பொருட்களும் நிறையா இருந்துச்சு. அது ஒவ்வொன்றா பார்த்தா பிள்ளைங்க கேட்பாங்க. இது ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து பொம்மைகள் வந்து நிறையா இருந்துச்சு. இது வந்து பறக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை நிறையா இருந்துச்சு. அது மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய நிறையா பொருள் இருந்துச்சு. அப்படியே உள்ளே நுழைஞ்சா எல்லா விளையாட்டு பொருட்களையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் ஃபுட் கோர்ட் வந்து போட்டிருந்தாங்க. விளையாட்டு பொருட்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம 90 கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைடர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் ஃபுட் கோர்ட்டில் வந்து எல்லா வெரைட்டிஸும் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரே ஒரு காஃபி, சூஸ் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அதை வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் இது என்னென்னா ஒரு பிக்கி பேங்க் தான். தனியாக வாங்கினா 20 ரூபா, சேர்ந்து 3 வாங்கினா 50 ரூபா. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி சின்ன சின்ன அந்த ராட்டினம், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட்டாக போகும்போது ஒரு சுகர் கேன் ஜூஸ் இருந்துச்சு, வாங்கி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா ஒரு ஷோ வந்து இருந்துச்சு, வேன்லேயே வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா இது வந்து 20 ஷோ நல்லாவே இருந்துச்சு. டிக்கெட் கொடுத்து வாங்கி உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.